அறிவை விரிவு செய் அப்படிங்கிற இந்த களத்துக்கு வந்து எங்களுடைய அறிவை விரிவு செய்யறதுக்காக தான் இந்த களத்தை தேர்ந்தெடுத்தோம். இருந்தாலும் ஆசான் செல்லத்துறை ஐயா வந்து எங்கள் மேலே நம்பிக்கை வச்சு சின்ன சின்ன கதையாக எனக்கு கொடுத்துட்டு இருந்தார். இந்த தடவை கொஞ்சம் பெரிய கதை. அவர் கொடுக்கும்போது சொன்னார், இந்த புத்தகம் வந்து பத்திரன்னு சொல்லி கொடுத்தாரு. ஒப்படைக்கும் போதே சொன்னார், நான் அந்த வீட்டுக்கு இந்த புக்கு வந்து என்கிட்ட சேர்ந்ததுக்கப்புறம் நான் கதையை படிக்கிறதுக்கு முன்னாடி இந்த புத்தகத்தை பத்திரப்படுத்துறதுல தான் என்னோட கவனம் இருந்துச்சு. ஏன் அப்படின்னா எங்கள் வீட்டு செல்லக்குட்டி எந்த புத்தகமாக இருந்தாலும் எடுத்து மார்க் பண்ணிடுவாங்க. அந்த வகையில் இந்த புத்தகத்தை வந்து பத்திரமா கொண்டு வந்து சேர்த்துட்டேன், ஒரு சின்ன அழுக்கு இல்லாமல். நான் சொல்ல போகிற கதை வந்து கரெக்டாக போகுதா அப்படிங்கிறது ஆசான் அவர்கள் தான் சொல்லணும். டைரி அப்படிங்கிற இந்த புத்தகத்திலிருந்து அருள்மொழி அவங்க எழுதிய கோழைத்தனம் அப்படிங்கிற சிறுகதையை தான் எனக்கு கொடுத்துருக்காங்க. இந்த கதையை ஆரம்பிக்கும் போது அருள்மொழி எடுத்துனையும் ஆரம்பிக்கிறது டாக்டர் அப்படின்னு சொல்லி தான் ஆரம்பிக்கிறாங்க. இந்த கதையுடைய கதாநாயகி மாலதி, அவங்க ஒரு டாக்டராக இருக்காங்க. அவங்க குடும்பத்திலேயே பரம்பரையில் முதலாக டாக்டர் ஆனவங்க இந்த மாலதி. இவங்களுடைய அப்பா வந்து ஒரு லாரி டிரைவராக இருக்குது, அதாவது லாரி ஓட்டுநராக இருக்கார். அவருடைய வசதியில் கொஞ்சம் கொஞ்சமாக உயர்ந்து ஒரு லாரிக்கு சொந்தக்காரராகி என்ன ஆயிடுறாரு. அவருடைய வளர்ச்சியில் கொஞ்சம் பெருமை இருந்தாலும் தன்னுடைய மகள் வந்து டாக்டருக்கு படித்தது தான் அவருக்கு பெருமையாக இருக்குது. தன்னுடைய மகள் வந்து வெள்ளை கோட்டும் அந்த ஸ்டெதஸ்கோப்பும் போட்டு வளம் வரதும், தன்னுடைய மகள்கிட்ட வந்து உடம்புக்கு சரியில்லைன்னு சொல்லிட்டு அக்கம் பக்கத்துக்காரங்க சொந்தக்காரங்க எல்லாமே மருந்து எழுதி வாங்கிட்டு போகிறதும் அந்த குடும்பத்துக்கு மட்டும் இல்லை அவளுக்கும் பெருமையாகத்தான் இருந்துச்சு. இந்த சமயத்தில் அவளுக்கு என்ன ஆகுது அப்படின்னா நிச்சயதார்த்தம் நடக்குது. இவங்களுடைய கிராமத்தில் இருந்தாலும் இவங்களுக்கு வரக்கூடிய வரன் எப்படி இருக்குது அப்படின்னா பெரிய குடும்பத்தில் இருந்து வரன் வருது. அது வரக்கூடிய மாப்பிள்ளையும் ஒரு எம்டி, அதாவது குழந்தை நல மருத்துவராக இருக்கார். இவங்க அந்த குடும்பத்தாரை விட இவங்களுடைய வசதி வந்து கொஞ்சம் குறைவாகத்தான் இருக்குது. சரின்னு சொல்லிட்டு எல்லா பொண்ணுங்களுக்குமே வந்து அந்த கல்யாணத்தை பற்றி ஒரு எதிர்பார்ப்பு இருக்கும் இல்லைங்களா. ஆனால் இவளுக்கும் ரொம்ப எதிர்பார்ப்பு இல்லைனாலும் கண்டிஷன் வைக்கிற அளவுக்கு எந்த ஒரு எதிர்பார்ப்பும் இல்லை. அப்படி இருக்கும்போது வரன் வருது. வரன் வந்து பார்க்குறாங்க. ஒரே ஒரு வித்தியாசம் என்ன அப்படின்னா பையன் வந்து வயசில் பெருசாக இருக்கான், ஆனால் பார்க்கும்போது அவ்வளோக்காக தெரியல. சரின்னு சொல்லிட்டு பார்க்குறாங்க. பார்த்துட்டு இவங்க ஏன் வசதி குறைவான பொண்ணு இந்த பொண்ணை வந்து தேர்ந்தெடுக்கணும் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா தனக்கு வரக்கூடிய மணமகள் அதாவது டாக்டராக இருக்கணும் அப்படிங்கிறது அவங்களுடைய எய்ம். வந்துட்டாங்க, பார்த்தாச்சு. பார்த்ததுக்கப்புறம் என்ன ஆகுது அப்படின்னு கேட்டிங்கன்னா பார்க்குறாங்க. பார்த்துட்டு இவங்க வந்து மெயினாக அந்த டாக்டர் இல்லாத ஜாதகங்களை வந்து வாங்கி பார்க்குறதே இல்லை. ஜாதகம் பார்க்குறாங்க. பார்த்துட்டு இவங்களுக்கும் பிடிச்சிச்சு, பொண்ணு வீட்டுக்காரங்களுக்கும் பிடிச்சிச்சு. பிடிச்சதுக்கப்புறமே என்ன ஆகுது அப்படின்னு கேட்டிங்கன்னா அவங்களுடைய பெண் வீட்டில் வந்து இவ்வளோ வசதியான இடம் நம்மளுக்கு ஒத்து வருமானு பார்க்குறாங்க. பார்த்ததுக்கப்புறமும் அவங்களுடைய சித்தப்பாவும் தரகரும் சொல்கிறாங்க, குடும்பம் நல்ல குடும்பமாக இருக்குது, பையனும் நல்ல பையனாக இருக்கான், அதனால் ஒத்து வரும் அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ இவங்களுடைய சித்தப்பாவுக்கு, மாலதியுடைய சித்தப்பாவுக்கு அவங்க வீட்டில் எப்பவுமே வந்து ஒரு அந்த பொண்ணு மேலே ஒரு அக்கறை, தன்னுடைய அண்ணன் மகன் மேலே ஒரு அக்கறை. ஏன் அப்படின்னா சித்தப்பாவுக்கு 2 பையன் இருந்தாலும் அந்த பசங்க வாதம் பண்ணும்போது சித்தப்பா சொல்லுவாரம்மா, போங்கடா நீங்கள் பார்க்காட்டி என்ன, என் பொண்ணு பார்த்துக்கோ அப்படின்னு சொல்லிட்டு அந்தளவுக்கு உரிமையாக தன்னுடைய மகன் மேலே ஒரு அக்கறை. மருத்துவமனைக்கு, அதாவது சென்னைக்கு வந்து மருத்துவமனை கவுன்சிலிங் போகிறதா இருந்தாலும் சரி, சீட்டு கல்லூரியில் இடம் வாங்குறதா இருந்தாலும் சரி, சித்தப்பா தான் வந்து ஒரு நல்ல சப்போர்ட்டிவாக இருந்தார். இப்படி இருக்கிறப்போ சித்தப்பா சொன்னாருன்னு சொல்லிட்டு என்ன பண்ணுறாங்க அப்படின்னா ஒத்துக்கிறாங்க. ஒத்துட்டு ஃபோட்டோ பரிமாறப்படுது. பரிமாறினதுக்கப்புறமும் அவங்களுடைய அதுக்கப்புறம் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா 2 குடும்பங்களும் சேர்ந்து அதாவது சந்தித்து ஹோட்டலில் சாப்பிட்டு வீட்டுக்கு வராங்க. வந்ததுக்கப்புறமும் அதாவது செண்பகவல்லி அந்த மாலதியுடைய மாமியார் அவங்க வர்றாங்க. வீட்டில் ஃபோட்டோக்களை எல்லாம் பார்க்குறாங்க. அந்த பொண்ணு வாங்கிய கப்புகளை எல்லாம் பார்த்துட்டு எந்த ஆஸ்திரியிலாமா நீ வேலை செய்கிற அப்படிங்கிறாங்க. அதான் நான் ஒரு தனியார் ஆஸ்திரியில் ஒரு டியூட்டி டாக்டராக வேலை பார்க்குறேன் அப்படின்னு சொல்கிறாங்க. சொன்னோன்னே பரவாயில்ல, சம்மந்தி வந்து பிள்ளையும் வந்து வெள்ளை கோட்டு போட்டு அழகு பார்த்துட்டாருன்னு சொல்லிட்டு பெருமையாக பேசுனாங்க. பேசுனதுக்கப்புறம் என்ன சொல்கிறாங்க, போதும்மா இந்த மாதத்தோட போதும், நீ வேலையை எழுதி கொடுத்துரு அப்படின்னு சொல்கிறாங்க. நம்ம வீட்டு பொண்ணு நகரத்துக்கு போய் வேலை பார்க்குறது அவ்வளோ ஒரு நல்லா இருக்காதுன்னு சொல்கிறாங்க. சொன்னதுக்கப்புறம் அந்த வார்த்தையை கேட்டோன்னே அந்த மாலதிக்கு திக்குன்னு ஆயிடுது. அப்போ அந்த முக சுளிப்பை வந்து சித்தப்பா உணர்ந்துக்கிறாரு. உணர்ந்துட்டு சொல்கிறாரு, 2-3 பரவாயில்ல தானே கண்ணு, இது நல்ல யோசனை தானே, 2-3 மாதம் தானே, அப்படி இல்லைனாலும் பக்கத்தில் நீ போய் ஏதாவது ஹாஸ்பிட்டல் இருந்தால் வேலைக்கு சேர்ந்துக்கலாம், அப்படி இல்லைனாலும் மாப்பிள்ளையும் டாக்டர் தானே, அவர் கூட சேர்ந்து நீ வேலை பார்த்துக்கன்னு சொல்லும்போது மாமனார் சொல்கிறாரு, அதெல்லாம் சரிப்பட்டு வராதுங்க, நம்ம வீட்டுக்குள்ளே சம்பாதிச்சு தூக்கி எடுத்து நிறுத்துறதுக்கு ஒன்றும் இல்லை அப்படின்னு சொல்கிறாங்க. சொல்லிட்டு
எழுத்தாளர் வந்து இங்கே ஒரு கேள்வியை வந்து ஒரு வார்த்தை சொல்கிறாரு. என்ன அப்படின்னா, அதாவது இப்படி வந்து டாக்டருடைய அந்த மாணவியுடைய நல்லதுக்காக என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, அவளுடைய எதிர்காலத்தை முன்னிட்டு அந்த வெள்ளை கோட்டும் ஸ்டெதஸ்கோப்பும் தேவையில்லைங்கிறத எதிர்கால குடும்பத்தாரால் முடிவு செய்யப்பட்டு நிகழ்கால குடும்பத்தாரால் ஏற்றுக்கொள்ளப்பட்டதுன்னு சொல்லிட்டு ஒரு வார்த்தையை வைக்கிறாங்க. சரின்னு சொல்லிட்டு அப்போது இதையெல்லாம் கேட்டுட்டு அமைதியாக இருந்த பொண்ணு சுமூகமாக அந்த பேச்சுவார்த்தையெல்லாம் வரும்போது அந்த மாணவி சைலண்டாக அப்படி பேச ஆரம்பிக்கிறான். அத்தை, எனக்கு டாக்டர் ஆகணுங்கிறது தான் ஒரு ஆசை. இந்த டாக்டருக்கு வந்து நான் ரொம்ப கஷ்டப்பட்டு படித்தேன். மெடிக்கல் காலேஜில் இடம் வாங்குறதுக்கு பள்ளிக்கூடம் முழுக்க படித்ததுங்க அத்தை. அதனால் கவர்மெண்ட் வேலை வர்றதும் ஒரு 2-3 வருஷத்தில் வந்துடும். அதுவும் வந்து கொஞ்சம் சரியாக இருக்கும், போயிட்டு வந்தால் எனக்கும் நல்லா இருக்கும்னு சொல்லிட்டு தன்னுடைய ஆசையை வந்து வெளிப்படுத்துகிறாங்க. வெளிப்படுத்தும் போது அதுக்கு அந்த மாமியார் சென்னகவள்ளி சொல்கிறாங்க, பரவாயில்ல, பொண்ணு பேசாத நினச்சா பேசுகிறீங்கம்மா. உன்னுடைய வீட்டாளுங்க, அதாவது உன்னுடைய குடும்பத்தார்கள் வந்து சொல்கிறது எல்லாமே உன்னுடைய நல்லதுக்கு தான் சொல்லுவாங்க, நீ கேட்டு நடந்துக்கன்னு சொல்லி சொல்கிறாங்க. சொன்னதுக்கப்புறமா அவன் நினைக்கிறான், ஐயோ, கல்யாணம் பேசும்போதே நம்மளுடைய ஆசைகளை நம்மளுடைய வீட்டில் சொல்லிடலாம், இல்லை சித்தப்பா கிட்ட சொல்லியிருந்தா ஏதாவது அதுக்காவது ஒரு தீர்வு சொல்லியிருப்பாருன்னு சொல்லிட்டு நினைக்கிறான். நினச்சதுக்கப்புறம் அவங்க போனதுக்கப்புறம் என்ன ஆகுது அப்படின்னா, தன்னுடைய எதிர்ப்பை வீட்டில் சொல்கிறான். சொல்லிட்டு இப்படியெல்லாம் சொல்கிறாங்க, வேலைக்கு போக வேண்டாம்னு சொன்னாங்கன்னு எதிர்ப்பை சொல்லும்போது அதுக்கு உற்றார் உறவினர்கள்லாம் சேர்ந்து அவளை திட்டுறாங்க. ஒரு நல்ல இடம் கிடச்சிருக்கு, பெரிய இடம் கிடச்சிருக்கு, நீ அதை கெடுத்துக்காதேன்னு சொல்லும்போது சரின்னு சொல்லிட்டு ஏற்றுக்கிறான். ஏற்றதுக்கப்புறம் பேச்சுவார்த்தையெல்லாம் நடக்குது. அதுக்கப்புறம் மாப்பிள்ளையும் பொண்ணும் ஃபோன் மூலமாக பேசிக்கிறாங்க. பேசிட்டு அதுக்கப்புறம் அந்த சாப்பாடை மாப்பிள்ளை வீட்டுக்கு வர்றாங்க. வீட்டுக்கு வந்து இதெல்லாம் நடக்குது. அந்த திருமணம் வந்து ஒரு திருவிழா மாதிரி நடக்குது. நடந்து முடிஞ்சதுக்கப்புறம் எப்பவும் போல் பொண்ணு வந்து மாப்பிள்ளை வீட்டுக்கு போகிறாங்க. போனதுக்கப்புறமும் என்ன ஆகுது, அங்கே எப்போவுமே புது பொண்ணு ஸ்டார்டிங்கில் என்ன பண்ணுவாங்க, மாப்பிள்ளையும் பொண்ணு தான் சேர்ந்து சாப்பிடுவாங்க இல்லையா. அப்போ இப்படி எல்லாம் நடந்துட்டு இருக்கும்போது கொஞ்ச நாள் ஆகும்போது இவளும் எந்திரிச்சு அத்தை கூட சேர்ந்து வேலையெல்லாம் செஞ்சுட்டு கடைசியில் அத்தையும் பொண்ணும் சாப்பிட்றாங்க. இதையும் வந்து தன்னுடைய கணவன் சண்முக சுந்தரம் சொல்கிறாரு, பரவாயில்ல, நானே கூட சொல்லலான்ட்டு இருந்தேன், எல்லாத்துக்கும் பரிமாறிட்டு நீ எங்கள் அம்மா கூட சாப்பிட்ணுன்னு சொல்லி நான் சொல்லலான்ட்டு இருந்தேன், பரவாயில்ல, நீ அதையே புரிஞ்சுக்கிட்ட அப்படின்னு சொல்லிட்டு இந்த மாதிரி ஒரு வார்த்தையெல்லாம் சொல்கிறாரு. அதுக்கப்புறம் 2 ஆண்டுகள் ஓடுது. அந்த 2 ஆண்டுகள்லையுமே 2 தடவை அந்த பொண்ணுக்கு வந்து மருத்துவ வேலை வருது. அப்போ அந்த மருத்துவ வேலைக்கு போக முடியாத ஒரு சூழ்நிலை. என்ன காரணம் அப்படின்னா, அவங்க குடும்பத்தில் அவங்க வீட்டில் வந்து ஏதோ அந்த அஷ்டமி, பௌர்ணமி, அந்த சிறப்பு பூஜைகள், சிறப்பு சுத்தம் இதெல்லாம் செய்யப்படுறதுனால அதுலேயே அவங்களுடைய வேலைகள் நேரங்கள் எல்லாம் போகிறதுனால இது எல்லாமே வந்து வாய்ப்பு அவங்க இழந்துடுறாங்க. அதுக்கப்புறம் ஸ்டார்டிங்கில் என்ன சொல்கிறது, நைட்டு பக்கத்தில் என்ன ஆகுது அப்படின்னா, ஸ்டார்டிங்கில் வந்து அந்த பொண்ணை படித்த பொண்ணு அந்த மாத இதழ் வார இதழெல்லாம் வந்து வீட்டுக்கு கொண்டு வந்து போட சொல்கிறாங்க. அப்படி இருந்தும் போட சொல்லும்போது மாணவி சொல்கிறா, என் வீட்டில் இருக்கிற மருத்துவ புத்தகத்தையெல்லாம் கொஞ்சம் எடுத்துகிட்டு வந்தால் நல்லா இருக்குமில்லங்க அப்படின்னு சொல்லும்போது தன்னுடைய ஆசையை சொல்லும்போது என்ன நீ என்ன மறுபடியும் மருத்துவத்துக்காக படிக்க போகிற அப்படின்னு சொல்லிட்டு தன்னுடைய கணவர் கேட்குறாரு. அது இல்லைங்க, எப்போவா இருந்தாலும் நம்ம அப்ளிகேஷன் போடலாம் இல்லை அப்படின்னு சொல்லும்போது அவர் அப்போ எதிர்ப்பு தெரிவிச்சுட்டு 1 வாரம் சென்றதுக்கப்புறமும் மீண்டும் அவங்க வீட்டுக்கு போய் இந்த பொண்ணுடைய சம்மதத்துக்கு தகுந்த மாதிரி அந்த புத்தகத்தை எல்லாம் எடுத்துகிட்டு வர்றாங்க. எடுத்துகிட்டு வந்தோடனே இவளுடைய நேரங்கள் எப்படி இருக்குது அப்படின்னா, அந்த புத்தகங்களை படிக்கிறதுலேயே செலவிடுறா. அப்போ அந்த புத்தகங்களையெல்லாம் செலவிடும் போது ஒரு வீட்டில் ஒரு நம்ம வீடுங்கிறப்போ அது தனி சுதந்திரமாக இருக்கும். இதே போன இடத்துல மாமனார் மாமியாருங்கிறப்போ அது ஒரு முகம் சுளிப்பாக இருக்குது. என்ன எப்பப்பார் படிச்சுட்டே இருக்கா, இவங்க ஸ்டார்டிங்கே அதை வேண்டான்னு சொன்னாங்க இல்லையா. அப்போ எப்பப்பார் முகம் சுளிச்சுட்டே இருக்காங்க. இந்த மாதிரியெல்லாம் இருக்கும்போது அவங்க செண்பகவல்லியுடைய அண்ணன், அதாவது தன்னுடைய கணவருடைய மாமா ஒரு நாள் வீட்டுக்கு வர்றாரு. அந்த வீட்டுக்கு வர்றதை இவ கவனிக்காமையே படிச்சுட்டு இருக்கும்போது மறுபடியும் அவளுக்கு மாமனார் சத்தம் போடுறாரு, என்னம்மா வீட்டுக்கு வந்த ஆளுகளை கூட நீ கவனிக்காமல் படிச்சுட்டு இருப்பியா அப்படின்னு சொன்னோடனே தன்னுடைய மாமியார் கேட்டால் கூட சொல்லிடலாம். ஆனால் மாமனார் கேட்டது ஒரு நாள் முழுக்க முன்மேலே உட்கார்ந்த மாதிரி ஒரு ஃபீல் பண்ணுறான். சரின்னு சொல்லிட்டு அதையும் அப்படியே விட்டு அவளுக்கு பொறுப்புகள் கூடுது. சாயங்காலம் ஆனால் டிஃபன் பண்ணுறது, என்ன வேணும் எது செய்யணும், யார் வர்றவங்களை எல்லாம் கவனிக்கிறதுன்னு சொல்லிட்டு இப்படியே போகுது. அப்புறம் என்ன ஆகுது அப்படின்னா, ஒரு நாள் மாமியார் மறுபடியும் தன்னுடைய முணுமுணுப்ப ஆரம்பிக்கிறாங்க. என்னடா கணவனும் மனைவி புருஷன் முன்னாடி சேர்ந்து 2 பேரும் படிச்சுட்டே தான் இருப்பீங்களா, ஏதாவது ஒரு புள்ள பூச்சி வேண்டாமா அப்படின்னு சொல்லிட்டு அதையும் சொல்கிறாங்க. அதையும் சொன்னதுக்கப்புறம் ஏதாவது அவளுக்கு ப்ராப்ளம்னா டாக்டர்கிட்ட கூட்டிகிட்டு போய் பார்க்கலாமல்ல அப்படின்னு சொல்கிறாங்க. சரிம்மா அப்படின்னு சொல்லிட்டு விட்டுறாங்க. இந்த முணுமுணுப்புக்கு அப்புறம்
என்ன ஆகுது, ரிஸ்வன்கிற ஒரு குழந்தை பிறகுது அடுத்த வருஷமே. குழந்தை பிறகுது. குழந்தை பிறந்தோடனையும் மறுபடியும் அந்த குழந்தைக்கு வந்து 2-3 வயசாகுது. வயசாகும்போது அப்போ அவளுக்கு ஒரு வேலை வருது. மறுபடியும் ஆரம்ப சுகாதார நிலையத்தில் ஒரு மெடிக்கல் ஆஃபீஸராக ஒரு வேலை ஒன்று வருது. அந்த லெட்டரை வந்து கொண்டு வந்து அவங்க அப்பா கொடுக்கறதுக்கு வர்றாரு. மாமியார்கிட்ட கொடுக்குறாங்க. கொடுத்துட்டு பேரனை கொஞ்சிட்டு போகிறாரு. போனதுக்கப்புறமும் தன்னுடைய கணவன்கிட்ட அந்த ஆசையை சொல்கிறா. ஏங்க, எனக்கு இந்த மாதிரி வேலை வந்திருக்கு, நான் மறுபடியும் அந்த வேலைக்கு போகிறேன்னு சொல்லும்போது, ஆனால் நீ வேலைக்கு போயிட்டீங்கன்னா நம்மளுடைய ரிஸ்வன் குட்டி யார் கவனிக்கிறது அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கும் எதிர்ப்பு தெரிவிக்கிறாங்க. தெரிவித்ததுக்கப்புறமும் சரி, இதை வந்து விடக்கூடாது, எல்லாரும் இருக்கும்போது ஒரு சனி ஞாயிற்றுக்கிழமை ஒரு எல்லாம் அமைதியான ஒரு சூழ்நிலையில் தன்னுடைய கணவர் இருக்கும்போதே தன்னுடைய ஆசையை வந்து மாமனார் மாமியார்கிட்ட எடுத்து சொல்கிறான். இந்த மாதிரி வேலை வந்திருக்குங்கிறத நான் போகிறேன், கவர்மெண்ட்டில் வேலை வந்திருக்குன்னு சொல்லும்போது அதுக்கு மாமனார் சொல்கிறாரு, போன வாரம் தானே அவங்க அப்பா லெட்டர் கொண்டு வந்து கொடுத்தாரு, தெரியும்னு சொல்கிறாரு. ஆமாம், அதான் சேர்ந்தா வந்து எனக்கு ஒரு சர்வீஸ் ஆகும்னு சொல்லி நினைக்கிறேன் அப்படிங்கும்போது, அப்படியாமான்னு சொல்லிட்டு தன்னுடைய மனைவியை பார்க்குறாரு. பார்த்ததுக்கப்புறம் இந்த பேச்சு வரும்னு எதிர்பார்த்தது போல் செண்பகவல்லி சொல்கிறாங்க, ஐயனும் அம்மனையும் சேர்ந்து முடிவு பண்ணிட்டீங்க, இப்போ போக வேண்டியது தானே அப்படின்னு சொல்லிட்டு வெடுக்குன்னு பேசுகிறாங்க. இப்போது முதல்ல எல்லாம் அப்படி தான் அத்தை இருக்கும், கஷ்டமாக தான் இருக்கும். அப்புறம் ஒரு 6 மாதத்தில் அவன் பள்ளிக்கூடம் போக ஆரம்பிச்சிடுவான், அது கொஞ்சம் ஈஸியாக இருக்குமல்ல அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ மறுபடியும் என்ன சொல்கிறாங்க, இந்த 6 மாதத்துலையாவது நீ அந்த குழந்தை கூட இருந்து உன்னுடைய நாட்களை கழி, அதுதானே வேணும்னு சொல்லிட்டு மறுபடியும் என்ன பண்ணுறாங்க, முட்டுக்கட்டை போடுறாங்க. போட்டதுக்கப்புறம் அந்த 6 மாதத்துக்கு அப்புறம் சரி ஸ்கூலில் சேர்த்தலாம் அப்படின்னா இப்போ சேர்த்த வேண்டாம், விஜயதசமி அன்னைக்கு குழந்தைகளை சேர்த்திக்கலான்னு சொல்லிட்டு அதையும் தள்ளி போடுறாங்க. சரின்ட்டு இந்த இதை அப்படியே விட்டுடுறா. விட்டதுக்கப்புறம் அது மறுபடியும் குழந்தைய என்ன பண்ணுறாங்க, ஸ்கூலில் கொண்டு போய் சேர்த்துறாங்க. ஸ்டார்டிங்கில் மாமியாவும் மருமகனும் தான் போய் சேர்த்துறாங்க. அப்புறம் நாளடைவில் இவளே கொண்டு போய் சேர்த்துற மாதிரி ஒரு சூழ்நிலை ஆயிடுச்சு. அதுக்கப்புறம் என்ன ஆகுது அப்படின்னா மறுபடியும் ஒரு போஸ்டிங் வருது. ஆனால் இந்த முறை என்ன பண்ணுறாங்க, வேலூர் மாவட்டம் சொக்கலாம்பட்டியில் அந்த போஸ்டிங் போடப்படுது. இப்போ இவங்க பக்கம்னாலே விட மாட்டேங்கிறாங்க. இப்போ சொக்கலாம்பட்டி ஏதாவது வேலூர் மாவட்டம் அப்படின்னா இது வந்து ரொம்ப கஷ்டமாக தான் இருக்கும், இவங்க எப்படியும் நம்மளை விட போகிறதில்ல அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணுறா அப்படின்னா அந்த வேலூர் அந்த பணியில் போய் சேர்றதுக்காக அந்த அதிகாரியை நேரில் போய் சந்திக்கிறாள். போய் அவளே தைரியமாக போகிறா. அதாவது தைரியம் இல்லை, அவள் போகிறா. போய் அந்த மருத்துவமனையில் சேர்றதுக்காக அவர் அந்த அதிகாரி நினச்சிட்டாரு, சரி மருத்துவர் தான் வந்து சேர வர்றாருன்னு சொல்லிட்டு அதற்கான படிவங்களை எல்லாம் எடுத்து கொடுக்குறாரு, இந்தாங்க அப்படின்னு சொல்லும்போது. அப்போ அவள் சொல்கிறா, இல்லைங்க ஐயா, நான் வந்து விசாரிச்சுட்டு போகிறதுக்காக தான் நான் வந்திருக்கேன் அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போது அம்மா, இது வந்து 1 மாத காலம் தான் நான் காக்க முடியும், அப்படி இல்லைன்னா மருத்துவர் வந்து சேரலைன்னு சொல்லிட்டு நாங்கள் என்ன பண்ணுவோம், லெட்டர் திருப்பி அனுப்பிச்சிடுவோம் அப்படின்னு சொல்லிடுறாங்க. அந்த கவலை தோய்ந்த முகத்தோட வீட்டுக்கு வர்றா. வீட்டுக்கு வந்ததுக்கப்புறமும் அவள் போன விவகாரம் என்னங்கிறதெல்லாம் தெரிஞ்சு வீட்டில் ஒரு நிசப்தமான ஒரு சூழ்நிலை வந்து உருவாகுது. அதுக்கப்புறம் சில மாதங்கள் கழித்து வீட்டுக்கு வந்து ஒரு விருந்தினர் வர்றாங்க. அவங்க மூலமாக அவளுடைய ஊருக்கு, மாணவியுடைய ஊருக்கு தன்னுடைய ஃப்ரெண்டு தோழி சிவகாமி வந்து ஒரு மருத்துவராக வந்திருக்காங்கன்னு சொல்லிட்டு தகவல் வருது. சரி அவளை போய் பார்த்துட்டு வரலான்னு சொல்லிட்டு என்ன பண்ணுறா, மாணவி அவளை போய் சந்திக்க போகிறாள். சந்திக்கும் போதே அவகிட்ட இருந்து கிடைக்கிற நியூஸ் என்ன அப்படின்னா, நான் இந்த ஊரில் இருந்து வேற ஊருக்கு நான் மாற்றல் வாங்க போகிறேன் அப்படின்னு சொல்கிறா. மீண்டும் அவளுக்கு ஒரு புது நம்பிக்கை வருது. அதாவது தன்னுடைய சிவகாமி மாற்றல் வாங்கிட்டா அப்படின்னா நம்மளுக்கு அந்த இடமும் கிடைக்கும், இல்லைன்னா ஒரு வேலையாவது கிடைக்கும்னு சொல்லிட்டு சிவகாமி கிட்ட விசாரிக்கிறா. ஆனால் அந்த சிவகாமி மாற்றல் வாங்குறதுக்காக தன்னுடைய கலெக்டர் ஆஃபீஸில் ஒருத்தர் வேலை செய்கிறார் இல்லையா, அவர்கிட்ட வந்து லஞ்சம் கொடுத்து வச்சுருக்கா. பணம் இந்த மாதிரி நான் கொடுத்து வச்சுருக்கேன் அப்படின்னு சொல்லி தகவல் வருது. அப்போ இதையெல்லாம் கேட்டுட்டு மறுபடியும் கணவன்கிட்ட வந்து சொல்கிறான், நான் இந்த மாதிரி ஒரு போஸ்டிங் இருக்குது, அது மாற்றல் வாங்கிறதுக்காக சில கொஞ்சம் பணம் கொடுத்தா சரியாகணுமா, லட்சங்கள் கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு தன்னுடைய கணவர்கிட்ட சொல்லும்போது, இப்போ லஞ்சம் கொடுத்து வேலைக்கு சேரணுமா அப்படின்னு சொல்லிட்டு தன்னுடைய கணவன் என்ன பண்ணுறான், அதையும் இது பண்ணுறான். சரி பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு சரி பார்க்கலான்னு சொல்லலை, அந்த பணத்துக்கு என்ன பண்ணுறதுன்னு சொல்லிட்டு 2 பேருக்குள்ளேயும் வாக்குவாதம் வருது. இது ஒரு பனிப்போருக்கான ஒரு காலமாக அந்த நாட்கள் எல்லாம் ஓடுது. மறுபடியும் அவளுடைய மனசு தாங்காமல் நான் என்ன பண்ணுறேன், மறுபடியும் நானே முயற்சி பண்ணலாம், அவளே முயற்சி பண்ணலான்னு சொல்லிட்டு என்ன பண்ணுறா, அந்த அவளுடைய நகை அவங்க வீட்டில் போட்டிருப்பாங்க இல்லையா, அந்த நகையெல்லாம் எடுத்து யார்கிட்ட கொடுக்கணும், உள்ளூருக்குள்ளேயும் தெரியக்கூடாது, வீட்டில் யாருக்கும் தெரியக்கூடாது. அப்போ வீட்டில் ஒரு பெரிய வீட்டில் வந்து நகையை கொண்டு போய் விற்கிறது அப்படிங்கிறது ஒரு கௌரவ பிரச்சனை. இப்போ இது தெரியக்கூடாதுன்னு சொல்லிட்டு யாருக்கும் தெரியாமல் ஒரு ஊரில் அந்த சிவகாமி மூலியமாகவே ஒரு ஆளை பிடிச்சி அந்த நகையெல்லாம் கொண்டு போய் வைக்கிறார். நகையை வச்சதுக்கப்புறம் அதை கொண்டு போய் அந்த தனக்கு இடைத்தரகராக நிற்பாங்க இல்லையா, அவங்கக்கிட்ட கொடுத்து அந்த நகையும் அடமானம் வச்சுட்டு அவங்க கமிஷனராக அதை வாங்கிக்கிறாரு. வாங்கிட்டு அந்த ஒரு கொஞ்சம் தொகையை வந்து மாற்றல் வாங்கி தரதா சொன்னார் இல்லையா, அவர்கிட்ட ஒப்படைச்சிட்டு வர்றாங்க. வரும்போது அந்த போஸ்டிங்காக காத்திருக்கிறா. அவள் மாணவிகிட்ட சொல்லிட்டு வர்றா,
இந்த மாதிரி நான் கொடுத்துட்டேன்னு சொல்லும்போது அந்த மாலதி சொல்கிறான், அடிக்கடி நீ ஃபோனில் வந்து கேட்டுக்கிட்டே இரு அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. அப்போது முடிஞ்ச வரை அந்த காலியிடத்துக்கு மாற்றி கொடுக்குமாறு சொல்லி தான் போகிறா. மாலதியும் அப்படி தான் செய்கிறா. ஒரு மாதத்தில் அந்த பணியிடத்துக்கு வேறொரு டாக்டர் வந்து வந்துட்டாங்க. சரிங்களா, வேறொரு டாக்டர் வந்துட்டாங்க. இதை கேட்டோன்னே மாலதிக்கு திடீர்னு ஆகிருச்சு இல்லையா. அப்போ உடனே தன்னுடைய தோழி சிவகாமிகிட்டேயே போய் விசாரிக்கிறா. சிவகாமி சொல்கிறா, சரி நேரில் போய் நீ தெரிஞ்சுட்டு வா அப்படின்னு சொல்லும்போது அப்போ அங்கே போகிறான். அந்த மாலதியோட வரவை எதிர்பார்த்த மாதிரியே அவர் நிற்கிறாரு. ஏமா ட்ரான்ஸ்ஃபர்னு சொன்னீங்க, ஆனால் போஸ்டிங்கில் சேரவே இல்லையே, போஸ்டிங் இல்லாமல் எப்படிமா ட்ரான்ஸ்ஃபர் வாங்குறதுன்னு சொல்லும்போது, சார் நான் தான் அப்போவே சொன்னனே, ரொம்ப தூரம் இருந்ததால சேரவே முடியாமல் போயிடுச்சு, இப்போ போஸ்டிங்க்கு தான் பக்கத்தில் வேணும்னு சொல்லி கேட்குறேன்ல, முதல் போஸ்டிங் கஷ்டமாச்சேம்மா அப்படின்னு சொல்லி அவர் சொல்கிறாரு. அது சொல்லிக்கலாமல்ல சார், இப்படி பணமெல்லாம் நான் செலவு பண்ண சொன்னால் என்ன பண்ணுறது, என்னுடைய பணமெல்லாம் செலவாயிடுச்சு, எனக்கு அந்த பணத்தையாச்சும் திருப்பி கொடுங்கன்னு சொல்லி சொல்கிறான். அதெல்லாம் மற்றவங்களுக்கெல்லாம் கொடுத்தாச்சுமா அப்படின்னு சொல்லும்போது, சரி சார் இந்த வேலையாவது வாங்கி கொடுங்கன்னு சொல்லிட்டு ரொம்ப ஒரு பணிவாக சொல்லிட்டு வர்றான். சொன்னதுக்கப்புறமும் சார் எப்படியாவது எனக்கு வேலை வேணும்னு சொல்லிட்டு சொல்கிறான். சரிம்மா பார்க்கலாம் அப்படின்னு சொல்லும்போது, நான் கால் பண்ணுறேன் சார், அந்த காலை தயவுசெய்து எடுங்க அப்படின்னு சொல்லிட்டு வர்றான். அதுக்கப்புறம் கொஞ்ச நாளைக்கு அப்புறம் கால் செய்யக்கூடிய அந்த ஆள் தொடர்பு எல்லைக்கு வெளியே போயிட்டார். இப்போ சிவகாமியும் மாலதியும் என்ன பண்ணுறாங்க, ஃபோனில் அழைச்சி நேரடியாக பேசுகிறாங்க. அப்போ தான் தெரியுது அது ஒரு ஏமாற்றப்பட்டது அப்படின்னு சொல்லிட்டு. அந்த ஆஃபீஸில் அவர் வந்து கான்ட்ராக்ட் போஸ்ட்டில் இருந்திருக்கார். அது ஏமாத்தினதுன்னு சொல்லிட்டு அப்போ தான் அவங்களுக்கு தெரியுது, அதாவது மாலதிக்கு தெரியுது. இனி என்ன செய்கிறது, நகை எப்படி மீட்கிறது, இன்னும் தாய் தாப்பண்ண சொன்னால் அவங்க எவ்வளோ கஷ்டப்பட்டு அந்த நகையை நம்ம எடுத்து கொடுத்துருப்பாங்க அப்படிங்கிற ஒரு உணர்வு வருது. சித்தப்பா கிட்ட சொன்னால் இதுக்கு ஏதாவது ஒரு வழி கிடைக்குன்னு சொல்லிட்டு நினைக்கிறா. ஆனால் இப்போதைக்கு அது வேண்டான்னு சொல்லிட்டு நிற்கிறா. நின்றதுக்கப்புறம் கொஞ்ச நாளில் அவங்க அப்பா வந்து ஒரு விபத்தில் ஒரு பக்கவாதம் வந்து முடங்கிடுறாரு. இது எல்லாம் அந்த சூழ்நிலையில் வந்து நடக்குது. இப்போ இப்படி கொஞ்ச நாள் சில மாதங்கள் போனதுக்கப்புறம் மாலதியோட மாமியார் வந்து கவனிக்கிறாங்க. எப்போ பாரு நீ இந்த ஒரு செட் நகை தான் போட்டிருக்க, அதாவது இடையில நான் உங்களுக்கு சொல்கிறதுக்கு மறந்துட்டேன், அந்த நகையெல்லாம் வைக்கும்போது கொஞ்சம் ஒரு அளவான நகை வச்சுட்டு தான் மீதி வைக்கிறான் இல்லையா. இப்போ எப்போ பாரு நீ இதையே தான் போட்டுட்ருக்க அப்படின்னு சொல்லிட்டு கவனிக்கிறாங்க. இப்போ இது எல்லாமே அவளுக்குள்ள மனசுக்குள்ளே வந்து ஒரு பயத்தை ஏற்படுது. அப்போ அடமானம் வச்சவரை தொடர்பு கொண்டு பேசும்போது இதுவரைக்கும் நீங்கள் இன்ஸ்டால் கட்டாதனால என்ன ஆயிடுச்சு, அந்த நகையெல்லாம் வந்து ஏலத்துக்கு வந்துருச்சு, இனி வந்து மீட்டுறது கஷ்டம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. சொன்னதுக்கப்புறம் இந்த மாதிரி ஒரு இக்கட்டான சூழ்நிலைக்கு தள்ளப்படும் போது அவளுடைய மனசில் என்ன ஆகுது, ஒரு பயம் ஏற்பட்டு அவள் யாருமற்ற ஒரு பொழுதில் அவங்களுடைய வீட்டுடைய ஒரு முற்றத்தில் என்ன பண்ணுறா, தூக்கு போட்டு தற்கொலை செஞ்சிடறான் இல்லைங்களா. அப்போது தற்கொலை செஞ்சதுக்கப்புறம் அந்த கூட்டத்தில், அதாவது அந்த இலவு விழுந்த வீடுன்னு சொல்லுவாங்க, அந்த விழுந்த வீட்டில் என்ன சொல்லுவாங்க, இப்படி ஒரு படித்த பொண்ணாக இருக்காளே, கை குழந்தையை விட்டுட்டு இறந்துட்டாளே, படித்த பொண்ணாக இருக்கா கை குழந்தையை விட்டுட்டான்னு சொல்லிட்டு எல்லாம் நாலா பக்கமும் மனிதர்கள் பேசுகிறாங்க இல்லையா. பேசும்போது கடைசியாக அந்த எழுத்தாளர் சொல்கிறாங்க, இன்னும் அந்த லாக்கரை வந்து யாரும் திறந்து பார்க்கவில்லை, எனவே அவளின் கோழைத்தனத்தையும் சேர்த்து மாலதியின் குற்றங்களின் எண்ணிக்கை ஒன்று குறைவாகவே இருந்ததுன்னு சொல்லிட்டு முடிக்கிறாரு. அப்போது இங்கே அந்த கோழைத்தனம் அப்படிங்கிறது என்ன அப்படின்னா, நம்ம எல்லாமே மனிதர்களாக பிறந்து தன்னுடைய தாயின் வயிற்றில் வெளியே வரும்போது கோழை, அதாவது வெளியே வரும்போது அந்த குழந்தையுடைய வாயில் இருக்கக்கூடிய கோழை இருக்கு இல்லையா, அந்த கோழையை எடுத்து அப்புறப்படுத்தினா தான் என்னாகும் அப்படின்னா தாய்ப்பால் ஊட்டக்கூடிய அந்த சத்து, அந்த தாய்ப்பால் சத்து என்னாகும், உள்ளே போகும். அது போல தான் நம்ம வந்து குழந்தைகளை வந்து வளர்க்கும் போது இந்த கோழைத்தனங்கிறது எப்படி என்ன ஒரு பண்பாக இருக்குது அப்படின்னா எதிர்மறையான ஒரு பண்பாக இருக்குது. இதுக்கான ஒரு நேர்மறை பண்பு என்ன அப்படின்னா, குழந்தைகள் வளரும் போது ஒரு அச்சம் இல்லாததை ஒரு பண்பை வளர்க்கணும். எந்த ஒரு செயலை செஞ்சாலும் நீ துணிச்சலாக செய் அப்படிங்கிற ஒரு பண்பை வந்து நம்ம வளர்க்கக்கூடியவங்களாக இருக்கணும். வீரம் தான் மெயினான விஷயம்னு சொல்லிட்டு அந்த பண்பை வந்து நாம் வளர்க்கக்கூடியவங்களாக இருக்கணும். இப்போ இந்த கோழைத்தனத்துக்கு அடிப்படையக்கூடியவங்களை தான் என்ன சொல்லுவோம் அப்படின்னா கோழைன்னு சொல்லுவோம் இல்லையா. இது வந்து நம்மளுக்கு எல்லாத்துக்கும் தெரியும். இதை வந்து நான் எப்படி சொல்கிறதுன்னு தெரில. இந்த கதையை நான் கொண்டு வந்து சேர்த்தினேன். இதற்குரிய சாராம்சத்தை என்னுடைய சர்வா ஐயா அவர்களே சொல்லுவாங்க அப்படிங்கிறத முடிச்சுக்கேன்.